போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்பார்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிறுவனங்களை குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளருக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க்ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவையை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருக்கும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை
கலைத்து நவீன தொழில்நுட்பத்துடன் குடிமக்கள் மற்றும் வணிகத்திற்கு உகந்த ஆளுமை சூழலை உருவாக்கும். அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை உரிய நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பும் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம் மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வெப் போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாளப்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகள் தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். இதனை கருத்தில் கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.